மயிலேறும் வடிவேலன்னே இந்த வயதான கிழவி முன் வாதாட வந்தாயோ மயிலேறும் வடிவேலன்னே இந்த வயதான கிழவி முன் வாதாட வந்தாயோ மயிலேறும். வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? சூடா இட்லி இருக்கு, சுட சுட தோசை போட்டு தர்றேன், உரப்பா கார சட்னியோட. கடையை மறைக்காம அப்படி உட்காருங்க. இட்லி என்ன விலை? விலையா? பிரம்மச்சாரி இட்லி 30 காசு, சம்சாரி இட்லி 50 காசு. உட்கார்ந்து சாப்பிட்டு பாரு, அதிகமாவே கொடுப்பேன். என்னது சுட்ட பழம் சுடாத பழம் கேசா இருக்கு? புரியல பாட்டி. பிரம்மச்சாரி இட்லின்னா 1 இட்லி, சம்சாரி இட்லின்னா 2 இட்லி. எது வேணும்? குடும்ப இட்லி கொடு. குடும்ப இட்லியா? அதான் 4. நாம் இருவர் நமக்கு இருவர். ஹை மட்டக்கிட்டியே. என்ன புருஷம் பண்டாட்டி ஊர் தேசம் பார்க்க புறப்பட்டு இருக்கீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? கல்யாணம் எப்ப ஆச்சு? அது மார்கழி மாசம் 15ஆம் தேதி மானாமதுரையில நடந்துச்சு. ஓஹோ, மானாமதுரையில எல்லாம் மார்கழி மாசத்துலதான் முகூர்த்தமோ? சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஆயிடுச்சா? சாந்தி முகூர்த்தமா? அப்படின்னா உனக்கும் தெரியாதா? சரி சரி, தெரியாத மாதிரி காட்டிக்காத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியேவா? ஆமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. எத்தனை சாந்தி முகூர்த்தம்? கிழவி மறுபடியும் குழப்பறாள. எத்தனைன்னு கேக்குறா, என்ன சொல்ல? ஒரு 2-3 தடவை சொல்லுவீங்க. கிழவி தப்பா நினைச்சுக்குவா. ஒரு 7-8 தடவைன்னு சொல்லி வைக்கிறேன். அது ஒரு 7-8 தடவை ஆயிடுச்சு. ஆமாமா, 7-8 தடவை. சிறுசுகளா, முளைக்கல 3 இலை விடல, அதுக்குள்ள எத்தனை பொய், எத்தனை புழுகு. பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சா பரவாயில்ல, நீ ஒரு பருக்கைக்குள்ளேயே மறைக்க பாக்குறியடி பாதகத்தி. மஞ்ச கயத்துல ஈரம் காயல, கட்டுன வேட்டி கசங்கல, 7-8 தடவை சாந்தி முகூர்த்தமா? முட்டிய பேத்து புடுவேன். உண்மையை சொல்லுங்க, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஓடியாந்தீங்களா, ஓடியாந்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்களா? சொல்லுங்க. சொல்லிடலாம். கண்ணாடி உடையக்கூடாது, கல்யாண பொண்ணு அழுவக்கூடாது. ஆனது ஆயிப்போச்சு. இனிமே நீங்க 2 பேரும் என் வீட்லயே இருந்துருங்க. இந்த உலகத்துல எங்களுக்கு ஆதரவு காட்டுறதுக்கோ ஆறுதல் சொல்றதுக்கோ யாருமே இல்ல பாட்டி. இப்ப எங்க அப்பாவோட ஆளுங்க எங்களை பார்த்தா பார்த்த இடத்துலயே வெட்டி போட்டுருவாங்க. வெட்டி போடுறதுக்கு நீங்க என்ன வெள்ளரிக்காயா? இந்த இட்லி கடை சுப்பம்மா இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு எறும்ப கூட நெருங்க விட மாட்டேன். வாழ நினைக்கிற சின்ன ஜெருசுகளை ஜாதி பிரிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பணங்காசு பிரிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க 2 பேரையும் கட்சியில பிரிச்சிருக்கு. கட்சி கட்டையில போறதுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எலெக்ஷன் வந்த உடனே ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, பேசாம உள்ள போய் படு போ. நில்லுப்பா. என்ன எங்க போற? நானும் இந்த பார்ப்பா, ஒரு பொம்பளை கூட படுக்கணும்னா முதல்ல நீ ஆம்பளையா இருக்கணும். இப்ப நீ ஆம்பளை இல்ல, ஏன்னா நீ சம்பாதிக்கல. இப்ப என்ன எடுத்துக்க, நான் ஆம்பளை, ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன். என்னைக்கு நீ 4 காசு சொந்தமா சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ ஆம்பளை. அது வரைக்கும் உனக்கு திண்ணையில தான் படுக்க. படு. நீ ஏண்டி நிக்கிற? படு. கெட்ட கிழவி. வா.
என்னப்பா அதுக்குள்ளயுமா முழிச்சுக்கிட்டே? அது சரி, நீ தூங்குறா தானே முழிக்கிறதுக்கு. ராத்திரி பூரா பெருச்சாலியாட்டம் ஜன்னலை சுரண்டிக்கிட்டே இருந்த. அவளை உள்ள படுக்க வச்சுட்டு என்ன வெளியே படுக்க வச்சா எப்படி தூக்கம் வரும்? அடப்பாய உள்ள அவ பக்கத்துல இல்லைன்னா தூக்கமே வராத துரைக்கு. பின்ன பாட்டி, ஊர் உலகத்துல புருஷன் பொண்டாட்டின்னா சேர்த்துதான் வைப்பாங்க. நீ பிரிச்சுட்டியே. காசு சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் பேச்சுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. இந்த பாருடா, பூவை சொந்தமா வாங்க முடியாதவனுக்கு பொம்பளை சொந்தமாக முடியாது. வேலைய பார்க்காம சேலைய பார்க்க வந்துட்டான். என்ன வேலை பார்க்க சொல்ற? ஊரே என்ன தேடிக்கிட்டு இருக்கு. இத பாரு, நீ வேணும்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, நான் பாக்குறேன். ஆனா யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாத வேலையா இருக்கணும். அவ்வளவுதானே? நான் வாங்கி தரேன். ஏன்பா, நீ தொழிலுக்கு புதுசா? இல்லைங்க, பரம்பரையா ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க தாத்தா ஆட்டி, அப்பா ஆட்டி, இப்ப நான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த கழுவி 10 ரூபாய்க்கு இட்லி கொடு. 10 ரூபாய்க்கு இட்லியா? ஆமா, ராத்திரி எல்லாம் அந்த பசியை தீத்துக்கிட்டானுங்க. இப்போ இந்த பசியை தீத்துக்காம போமாட்டேன்றானுங்க பொறிக்கிங்க. சரி சரி, கொஞ்ச நேரம் ஆகும். பாத்திரத்தை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. பின்ன இங்கே வா, குடியிருக்க போறேன். அடி வத்தல குண்டு வாழ விக்கிறது சேலை, முழிச்சுக்கிட்டு இருக்கையில முழுங்கிடுவான் ஆளை. யார் பாட்டி அவ? ஒரு மாதிரியா போற? அவளா நித்த மாசம் ஆகுற மலடி. அப்படின்னா? டா, நீ பச்சை பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வேலையை பாரு. ஏன் பாட்டி, அவங்க எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க? அவங்களா, நாம இங்க இட்லி விக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க. ஏய், நீ என்ன திருகாத, தேங்காய் திருகு. இந்தாப்பா, இன்னைக்கு கூலி 8 ரூபா. நீ மாவாட்டுறத பார்த்து போக போக போட்டு தர்றேன். சர்வர், கம் ஹியர். நல்ல ஸ்வீட்டா 4 ரூபாய்க்கு கொடு. சரிங்க, இந்தாங்க 4 ரூபாய் ஸ்வீட்டுக்கு. வெந்நீர் அணிந்தது என்ன, வேலை பிடித்தது என்ன, கண்மூடி நின்றதென்ன, காவி உடுத்ததென்ன, பன்னீர் மணப்பது என்ன, பால்கோவா இனிப்பது என்ன, மல்லிகை மணப்பதென்ன, புதுமா பிள்ளை வருவது என்ன, என்ன என்ன என்ன. எங்க போற? பழம் சாப்பிடுற நேரம் பழம் பாட்டு பாடி போர் அடிக்காத. நேத்து என்ன சொன்ன? என்ன சொன்ன? சம்பாதிச்சாதான் ஆம்புலன்ஸ் சொன்னில்ல, இத பாரு. இப்ப நான் சம்பாதிச்சிருக்கேன், அதனால நான் உள்ள போறேன். கிழவி, நீ வெளியே படு. கிழவியா? நீ இப்படி வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியுமடா பயல. அதனாலதான் அங்க பாத்தியா, வளவிய குலுக்குறா. வளவி உடையறதுக்குள்ள போ. என்ன சுப்பமாக்கா, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னமோ பூ வாங்குறதும் பழம் வாங்குறதும் ஊதுவத்தி வாங்குறதுமா இருக்கியே, அப்படி என்ன உன் வீட்டுல விசேஷம்? அது ஒண்ணு இல்லடி, என் வீட்டுல வந்து தங்கி இருக்குதுகளே 2 சின்ன ஜெருசுக, அதுகளுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவ்வளவுதானா? நீ அடிச்ச கூத்தையும் அலங்காரத்தையும் பார்த்து உனக்குதான் முதல் இரவுன்னு நினைச்சோம். ஏண்டி, எனக்கு முதலிரவே நடந்தது இல்லையா? இல்ல உங்களுக்கு தான் நடந்தது இல்லையா? என்ன, எனக்கு நடந்த முதலிரவே கடைசி இரவா போச்சு. அதனாலதான் அந்த அனுபவம் எல்லாம் என்ன என் நெஞ்சுக்குள்ளேயே மணத்துக்கிட்டு இருக்கு. உன் நெஞ்சுக்குள்ளேயே மணத்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தராம்பா பாட்டு மாதிரி அதையெல்லாம் ஒரு பாட்டா பாடி காட்டேன். யாரடி இவ கூறு கட்டவளா இருக்கா? அந்த மாதிரி அனுபவத்தை எல்லாம் வச்சு சுந்தராம்பா ஒரு பாட்டு கூட பாடவே இல்ல. சும்மா துக பண்ணிக்காதீங்க சுப்பமாக்கா, பாடுங்கக்கா. ஆமாக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை பாரு. கட்டுலையும் ஜோடிச்சு இவளையும் சிங்காரிச்சு அறக்குள்ள விட்டா மாட்டேன் நான் சொல்லுவா. விடிய விடிய ஈடு கொடுப்பாளே இவ. ஏண்டி, ஆத்துல மனுஷங்க குளிக்கிறத பாத்திருக்கோம், மயில் குளிக்கிறத பாத்திருக்கோமா? இதோதான் பாக்குறோமே. அடடடடா, என்ன உடம்பு என்ன உடம்பு. தங்கத்தை காய்ச்சி தாம்பாளத்துல ஊத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஏமா சின்ன பொண்ணு,
நான் கொஞ்சம் முடிவு தேய்ச்சி விடட்டுமா? வேண்டாம். தேய்ச்சா என்ன தேஞ்சா போயிடுவ? கிழவி கெட்ட சிரிக்கி மருந்து போய் வைக்கிறா மாயக்காரி. அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டியாமா நீ? ஓ தண்டிக்கும் ஓ தரத்துக்கும் நீ இருக்க வேண்டிய இடமே வேற. நீங்க என்ன சொல்றீங்க? பேசாம என் கூட வந்துரு. தினம் 50 100 தர்றேன். விதவிதமா புடவை கட்டலாம், நினைச்சத திங்கலாம். இத பாருமா, வாழ்க்கையில மேல வரணும்னா உன் எதிர்கால வெளிச்சமா இருக்கணும்னா கொஞ்ச நேரம் இருட்டுல இருக்கணும். அவ்வளவுதான். என்ன சொல்ற? இப்படி துண்டக்கான குடியக்கான முடியாத கொண்டு போன துணி பார்த்தோம்னா என்ன ஆச்சு? அந்த மூளை வீட்டுக்காரி என்ன மூளை வீட்டுக்காரி என்ன சொன்னா? என்ன சொன்னா? என் வீட்டுல வந்து படுத்துக்கன்னு சொல்லி இருப்பாளே, என் வீட்டு பாய் பணமா காத்து கொட்டும்னு சொல்லி இருப்பாளே. சொல்லி இருப்பா. ஒரு வயசு பொண்ணு இந்த பக்கம் போக விட மாட்டாளே. அவ மொழி தெரிச்சு போகுமே. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில என் வீட்டையே தொட்டு பார்க்க தெரிஞ்சுதான் அந்த தப்பு அனுப்பிச்சிருக்கு. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஒன்னு இந்த இடத்துல நான் இருக்கணும், இல்லைன்னா அந்த சிறக்கி இருக்கணும். பொறுக்கி பழக்க வந்த சிறுக்கி இது வரைக்கும் ஆம்பளைகளை முந்தானைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு பார்த்தா பொம்பளைங்களையுமா பிடிக்க பாக்குறேன். விவரம் தெரியாத சின்ன பொண்ணு உன் சந்தை கடைக்காரி கூப்பிட்ட. ஆமா, நீ பெரிய சந்தன கடை வச்சிருக்க. ஏமாந்தவ எவ்வளவு கிடைச்சதோ அவனை முந்தானையில முடிஞ்சிட்டு வந்த. உன் கதை நாரி போன உடனே அவன் உன்னை கை கழுவிட்டு போயிட்டான். ஆனாலும் நீ தடுக்கிறது குளுக்கிறது ஒண்ணு குறையிலையம்மா. வாய முடி பக்கத்தவள. நான் ஒருத்தனை நம்பி ஓடி வந்தவ தாண்டி, உன்ன மாதிரி ஊர் மேயிறவ இல்ல. ஒரு பொழுது தாண்டி நான் அவனோட வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் 40 வருஷமா இந்த தாலியோட தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவ என்ன பார்க்க வரமாட்டானாங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு இங்க புரிய போகுது சாக்கடைங்களா? உங்க இது வரைக்கும் இதை விட்டு வச்சதே தப்பு. இப்போ போய் போலீஸ்ல சொல்லி உங்க எல்லாரையும் கூண்டோட உள்ள தள்ள வைக்கிறேன்டி. பாட்டி நிஜமாவே போலீஸ்ல சொல்ல போறியா? ஆமாண்டி, உன்னை இவ்வளவு பேரும் கேட்டதுக்கு அப்புறம் அவளை சும்மா விட்டுறாத. அது இல்ல பாட்டி, போலீஸ் இங்க வந்து எங்களை பார்த்துட்டா. ஆமா, உங்களை மறந்தே போயிட்டேன் புள்ள. இந்த மண்ணை உடனே வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். இப்போ சார், அர்ஜென்டா இந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஒண்ணு இருக்கு.
வர வழியில உங்க அப்பா என்ன பாத்துட்டாரு. அவர்கிட்ட தப்பிச்சு வரத்தா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போயிருந்தா எங்கப்பா போறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியம் இருங்க. உங்க அப்பா இந்த இடத்துக்கெல்லாம் வரமாட்டாரு. அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி. எங்க அப்பா ஒரு கொலைகார பாவி. என்னடி சுத்த பைத்தியக்காரியா இருக்க? பச்சை உடம்போட இந்த கை குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்க போவ? எப்படி போவ? ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா உன்னால? பாட்டி, என்ன பத்தி நான் கவலைப்படல. எப்படியாவது என் புருஷனையும் குழந்தையும் காப்பாத்திட்டா போதும். அதுக்கப்புறம் என் உயிர் போனா கூட பரவாயில்ல. உங்களை நான் போக விட மாட்டேன். பாட்டி, இத்தனை நாளும் என் புருஷனை உன் சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தேன். அந்த பிள்ளையும் இந்த குழந்தையும் உன் கண்ணு முன்னாலேயே வெட்டுப்பட்டு சாகணும்னு நீ ஆசைப்பட்டா நாங்க இங்கே இருக்கோம். நீங்க 2 பேரும் இங்க வந்தப்போ என் பிள்ளையும் மருமகளும் வந்துட்டதாகவே நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உனக்கு குழந்தை பிறந்த உடனே எனக்கே பேச்சு பிறந்துட்டதா நினைச்சு பெருமைப்பட்டேன். அப்படிப்பட்ட நானா இவங்க சாகணும்னு ஆசைப்படுவேன். இந்த பாருமா, இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்துன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்க வேண்டாம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்ன பண்றது, எனக்கு புருஷனோட வாழவும் கொடுத்து வைக்கல, வந்து சேர்ந்த பிள்ளைகளோட வாழவும் கொடுத்து வைக்கல.